நடத்தோடு சொல்லியே பாட கந்தருள் மகளே மகளே வாணி சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் தருவாய் இப்படியாக எல்லா கடவுளை கும்பிட்டுக் கொண்டு வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கும் நாம எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமோ எப்படி கேளுங்க எல்லோரும் இந்த தமிழ் பள்ளியை நாங்கள் எல்லாரும் கவிதா முரளி டீச்சரிடம் தவழ்ந்து எழுத்துக்களை எண்ணி பின் பாட நிலைக்கு தாவி அங்கு சுதர்ஷி டீச்சரிடம் எழுத்துக்களையும் பல்லிசையும் கற்றோம். அப்படியே ஒரு வழியாக பலர் தமிழ் ஒன்றை எட்டி பார்த்தோம். அங்கு சுதர்ஷினி டீச்சர் சாந்த முகம் எங்களுக்கு உற்சாகத்தை தந்தது. இல்ல இவ வேற சுதர்ஷினி டீச்சர். இவரின் செல்ல கண்டிப்புடன் வளர்த்தவள் ஒன்று எக்ஸலன்ட் அடுத்து கப்பும் வாங்கினோம். எப்படியாக அன்பரசி டீச்சர் அன்பு மலையில் நடைய வளர்த்தவள் இரண்டிற்கு குடையில்லாமல் ஓடி வந்தோம். அவரின் அன்பு மலையில் நனைந்தபடியே சொற்களுடன் சொல்லியும் கற்றோம். இவ்வாறாக வளர்த்தமிழ் இரண்டை முடித்துக் கொண்டு வளர்த்தமிழ் மூன்று நுரைச்செவி டீச்சரின் கற்பித்தலில் சொற்களும் சொல்லியங்களும் கற்றோம். இவ்வாறாக தவழ்ந்து இப்படி விளையாட்டாக வளர்த்தமிழ் நான்கு சாமினி டீச்சரின் வகுப்பில் ஒரு காலை வைத்தோம். ஆமா, அது என்னமோ ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்பன்னு சொல்லியே செஞ்சுட்டாங்கப்பா. அப்படியே டீச்சர்களை வச்சு ஒன்னேலே கவியரங்கம் செய்தாங்கப்பா. அது மட்டுமா, 5 சொல்லியங்களை அசால்ட்டாக எழுதிய எங்களை கதையில சொல்லி போட்டாங்கப்பா. கதை அதிலும் தம்பி வளர்த்தமிழ் 5 விமலா டீச்சரிடம் கட்டுரை. இப்படியாக கலைக்கணத்துடன் இருந்த நாங்கள் இலக்கணத்துடன் போராட வளர்த்தமிழாய் கவிதா டீச்சரின் செல்லங்களாக சேர்ந்தோம். அப்படி சொல்லிட முடியாதுப்பா. ஆமா, பரிசுக்கு வரவும் முக்கியமாப்பா. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இலக்கணம் விளங்கேண்டா ஜூமே 1-to-1 கிளாஸ் நடந்தாங்கப்பா. எப்படியாக வளர்த்தமிழ் தலைமை ஆசிரியர் செல்வராக டீச்சரின் வழிநடத்தலில் பொது தலைப்பு 9 பாட தலைப்பு 9 என்று சொல்லியே மொத்தம் 18 தலைப்புகளையும் 125 சொற்கள் கொண்டு எழுதி தள்ளினோம்.
பெட்டிகளுக்கு டீச்சர் தனியாக பாடம் கற்கின்ற கரையாட்கள். நான் முடியுமா? அது ஒரு அழகான நிலா காலம். ஆமா, நான் கிளாஸ் வீடியோ போர்டு எல்லாம் பின் பண்ணிட்டு வீடியோ கேம் ஆடின காலம். இப்படியாக ஒன்பதில் அமலா டீச்சரை அன்பு குழந்தைகளாக கல்வி கற்க ஓடி வந்த நாங்கள் எல்லாம் இன்று தில்லு செய்து கதை சொல்ல வந்துள்ளோம். சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தைமாரே, எத்தனைந்தாலும் எல்லாம் பொறுத்தருங்கள். இவ்வாறு உங்களை நாம் கேட்டுக்கொண்டு இன்று நாங்கள் என்ன கதை சொல்ல போகிறோம் தெரியுமோ? கட்டாயம் கட்டாயம். கதையில்லாமல் எப்படி கதை சொல்வது? நாங்கள் இன்று சொல்ல போகும் கதை நம் வாழ்வியலை, நம்முடைய பயணிக்கும் சில நல்ல விடயங்களை, அதனால் ஏற்படும் சில அசௌகரியங்களை பற்றியதாகும். பொருங்க எங்களில் எத்தனை பேர் அலைபேசி கைபேசி பாவிக்காமல் இருக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் எந்த காலத்தில் இருக்கிறோம்? இன்னும் யாராவது போன் இல்லாம இருப்பாங்களா? ஆமா, அதுவும் இந்த காலம். ஆமா ஆமா, அது ஒன்றல்ல, 2 3. அப்படி சொல்லுவோம். ஆனா என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அந்த காலத்தில் இவ்வாறான அதிநவீன வசதிகள் இல்லை. ஆனால் மக்கள் எல்லாம் நீண்ட ஆயுள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலத்தில் 80-90 வயதில் தான் காய்ச்சல், சாகரம். இப்ப பாருங்க, பிறந்த குழந்தைக்கு கூட 1000 நோய்கள் சொல்லுறாங்க. கைபேசியின் அதிக பாவனையால் பாதிப்படைவது நாங்கள் மட்டுமல்ல, பறவைகளும் தான். சொல்லுறேன் கேளுங்க. பறவைகள் இனப்பெருக்கத்திற்கும் அது மிகவும் பாதிப்படைகிறது. ஆமா, ஆனால் நாங்கள் இங்கே சொல்ல போவது நன்மைகளை மேலோங்கி நிற்கும் தீமைகளை பற்றிதானே. பார்த்தீர்கள் என்றால் உங்கள் எத்தனை பேர் தாத்தா பாட்டியின் கதை கேட்டிருக்கிறீர்கள்? அம்மாவின் தாலாட்டு பாட்டு கேட்டிருக்கிறீர்கள்? மிக்க சந்தோஷம் தம்பி. அதெல்லாம் விடுங்கப்பா. எங்களோட பாடசாலை மெசேஜ் எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் தான் வருகிறது. அது மட்டுமா